நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க அந்த பிளேஸ் நம்ம தென்காசி பக்கத்தில் தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாம் கைஸ், நம்ம இன்றைக்கி ராஜா தோட்டம் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா தோட்டம் வியூ பாயிண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் செங்கோட்டைக்கு அப்புறமா இருக்கிற ஆரியங்காவு அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆரியங்காவு அப்படிங்கிற ஊரில் ஒரு எக்ஸைஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை தாண்டதுக்கப்புறமா அந்த மாதிரி ரோட்டோரத்தில் ஒரு பொட்டி கடை ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் போகிற பாதையில் தான் நம்ம போகணும். இதுக்கப்புறமா கடைகள் எதுவும் இருக்காதுங்கிறதுனால இங்கே இருக்கிற கடைகள்லேயே தண்ணி பாட்டில் வேணுன்னா வாங்கிக்கலாம், வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா போகிற வழியில் கண்டிப்பாக நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது எனர்ஜி ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பைக் ஆர் ஜீப்பில் போகலாம். கார் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக காரை வந்து அங்கேயே எங்கேயா பார்க் பண்ணிவிட்டு ஜீப்பை ஹையர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோடு வந்து சரியான ஆஃப் ரோடு, அப்புறம் செங்குத்தாகவும் இருக்கும். நம்ம கார் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக கார் டேமேஜ் ஆகிரும். ஸோ அதை வந்து காரில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. போகிற வழியில் வியூலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரப்பர் தோட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் இருக்கும். போகும்போது நமக்கு வந்து ஒரு ஆஃப் ரோடு ப்ளஸ் ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங்கான ரைடு தான் நமக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். அதுவும் அங்கங்கே ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரியும். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது, நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக கூகுள் மேப் போட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் பெட்டர். அதுக்கான லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். அது பே பண்ணி பார்க் பண்ணுறதுலாம் கிடையாது, ஃப்ரீ பார்க்கிங் தான். அண்ட் அங்கே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அது பக்கத்தில் ஒரு கேட்டு வந்து எப்போவுமே ஓப்பன்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போகிற பாதையில் தான் போகணும். ஸோ அதான் நம்ம ராஜா தோட்டம் வியூ பாயிண்ட் போகிறதுக்கான பாதை. போகிற வழியில் ஸ்டார்டிங்லேயே யானைச்சாணி கிடந்தது. லைட்டாக ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் ஏற எங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வெட்ட வழியில் தான் நம்ம ஹில்ஸ் ஏறிட்டுருக்குறோம். ஸோ சுற்றி எங்கே யானை எது வந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். பட் யானைனால இந்த ஏரியாவில் பெருசாக பயம்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். போகிற வழியில் வியூவும் பார்த்திங்கன்னா அருமையான வியூஸ் இருக்கும். சுற்றி இருக்கிற மலைகள், அந்த மலைகளுக்கு அடியில் இருக்கிற சின்ன சின்ன தோட்டம், சின்ன சின்ன பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் இயர் வர்க்கலா போனதுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கிறதுனால சரியான ஃபன் தான். ஒரு சிவப்பு காய் முன்னாடி போகுது, கருப்பு காய் பின்னாடியே போகுதுங்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா போகிற வழியில் அங்கங்கே வந்து இந்த புல் இருக்கிற இடத்துல சைடில் வந்து சறுக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம கீழே கால் வைக்கும் போது பார்த்து வைக்கணும், இல்லைனா நம்ம கீழே விழுந்து தேவையில்லாமல் இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி ஒரு குச்சி இருந்தால் நீங்கள் பெட்ரு, கையில் வச்சுட்டு நீங்கள் ஊனிக்கிட்டே நடக்கலாம். அதுவும் நாங்கள் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சன்ரைஸை வந்து ஹில் டாப்லேருந்து பார்க்கணுன்னு நினச்சோம். பட் எங்களால் வர முடியலை. நீங்களும் முடிஞ்சால் சன்ரைஸ்க்கு முன்னாடி வர ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து பாதி தூரம் தான் வந்திருக்கோம், ஆனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கே வியூலாம் ரொம்ப அருமையாகவே இருந்தது. காற்றும் செம்மையாக அடித்தது. இங்கே டாப்பில் இருக்கிற அந்த ஹில்லுக்கு தான் நம்ம போகிறோம். அதான் ஹில் டாப் தான் நம்ம போக வேண்டியது ராஜா தோட்டம் வியூ பாயிண்ட்டுங்கிற இடம். பார்க்குறதுக்கு தூரமாக இருந்தாலும் டக்குன்னு ஏறிட்டோம். ஒரு மொத்தமாகவே அரை மணி நேரத்தில் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறமா அங்கே ஒரு பெரிய சிலுவை ஒன்று வச்சுருப்பாங்க, அதான் அந்த பிளேஸு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்தாக ஒரு பாறை ஒன்று நிற்கும். அந்த பாறையிலேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கீழே ஃபுல்லாகவே ஒரு பள்ளத்தாக்கு தான். சரியான ஒரு த்ரில்லிங்கான பாறையாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற 2-3 மலைகளுக்கு போகிறதுக்கெலாம் வந்து பாதைகள் இருக்கும். நம்ம தேவைன்னா அங்கேயும் போயிட்டு நல்லா வியூ பார்க்கலாம். அது சரியான ஒரு புல்வெளி நிறைஞ்ச அதுவும் ஒரு ஹில் டாப் தான். பனிமூட்டம்லாம் வந்துட்டு உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்ம வயநாடு, அந்த இன்னொரு பிளேஸ் ஏதாவது சொல்லுவாங்களே வாகமான், இந்த மாதிரி பொன்முடி, இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போய் நம்ம பார்க்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய கிளைமேட் அண்ட் வியூவை வந்து நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அது நம்ம தென்காசி பக்கத்துலேங்கும் போது நம்ம காலையில் கிளம்பி வந்துட்டு திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோ ஒரு நியர்பையான பிளேஸ். ஸோ தென்காசி, ராஜபாளையம் இந்த சுத்தோட்டத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு அருமையான பிளேஸ். குற்றாலத்தில் குளிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா உண்மையிலே ஒன் டே செம்மையாக ஸ்பெண்ட் ஆயிரும். வந்து பாருங்கள், வியூவை பாருங்கள், ஒரு அருமையான வியூ. அதுவும் அந்த மேக மூட்டம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே டச் பண்ணிட்டு போகும். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டு தான். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக ஃபன் பண்ணலாம். மறக்காமல் அந்த பிளேஸுக்கு வாங்க. நம்ம அடுத்ததாக இதுக்கு பக்கத்துலேயே ரோஸ் மலை அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பா